பொன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை நோக்கி தான் கேள்விகளை வச்சுருக்காங்க. நீங்கள் அடிக்கடி சொல்கிறது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் நாங்கள் கொள்கை கூட்டணி அந்த கொள்கை கூட்டணிக்குள்ளே கொள்கை முரண் இப்போ வெடித்து வெளிவந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. காங்கிரஸ்க்குள்ளே என்ன தான் நடக்குது? காங்கிரஸ் கட்சி மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் தேவையற்ற செய்திகளில் தான் தொடர்ந்து அடிபட்டு கொண்டு இருக்கிறதுன்னு எஸ்ஜி சூர்யா சொல்லலை, உங்கள் கட்சியினுடைய எம்பி ஜோதி சொல்கிறாங்க. எங்கள் கட்சி வந்துங்க பரந்துபட்ட டெமோக்ரஸி பார்ட்டி. அதுக்காக கட்சி அழிவு பாதையை நோக்கி செல்கிறது என்ற அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை தவிர அவர்கள் பேசியதில் எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கட்சி அழிவு பாதையில் போல. ஒரு முறை துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் சொன்னார், என் அன்பு சகோதரர் சூர்யாவுக்கும் தெரியும், என்னுடைய அன்பு சகோதரர் சூரிய பிரகாஷுக்கும் தெரியும். சோ அவர்கள் காங்கிரஸ் என்பது இந்த நாட்டில் இருக்கணும், அதனுடைய இருப்பு தேவை இருக்கிறது. காரணம் சீனிவாச ஐயங்கார் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரருடைய மகன். அவங்க தந்தையார் எப்படியெல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் அந்த இயக்கத்தின் சார்பிலே என்பதை அவர் அறிந்தவர். எங்களுக்குள் முரண் இருக்கிறதா என்றால் முரண் இல்லாத கூட்டணி எதுவுமே கிடையாது. முரணோடு இருக்கிறது தான் கூட்டணி. சீட்டு அதிகமாக கேட்கறதே ஒரு முரண் தானே, ஆட்சியில் பங்கு கேட்கறதும் ஒரு முரண் தானே, கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுவும் ஒரு முரண் தான். இந்த பரந்துபட்ட இயக்கத்தில் பேச்சுரிமை இருக்கிறது. இப்போது இவங்க இப்போ சகோதரர் சூர்யா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த சமத்துவ நடைபயணம் போகிறார். அந்த சமத்துவ நடைபயணம் என்று சொன்னாலே அப்போ எல்லோருக்குமான நடைபயணம் சொல்கிறார். போதைப் பொருள்லாம் இந்த பக்கம் தூக்கி வைப்போம். அதில் காந்திக்கு எதிரான நடைபயணம் தான் முதல்ல அறிவிக்கல. இல்லை காந்தி படம் அதில் இருக்கணும் முதல்ல. காரணம் என்னன்னா, எங்கள் கூட்டணியில் உங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் நாங்கள் இருக்கிறோம். காந்தி இந்த தேசத்தினுடைய தந்தை. நீங்கள் அவர் படத்தை போடாமல் வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் இந்த நாட்டினுடைய பிரதமரை கொண்டுடுவார், அவர் படத்தை போட்டதை நான் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் இல்லை, அவங்க படத்தை விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் படத்தை மதிமுக போடுறது இது முதல் முறையும் இல்லை, அவங்க தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதை கடந்து மாணிக்கம் தாக்கூர் ஒன்று சொல்லியிருந்தார், துரை வைகோ பிரவீன் சக்கரவர்த்திக்கு கருத்துக்கு விமர்சனம் பண்ணுறப்ப மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, லக்ஷ்மண ரேகையை தாண்டக்கூடாது கூட்டணி கட்சிகள் அப்படின்னு. அப்படி மதிமுக பிரவீன் சக்கரவர்த்தியை விமர்சனம் பண்ணதுனால தான் இந்த புறக்கணிப்பா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை சொல்லிட்டு இந்த புறக்கணிப்பு பிரபாகரன் படத்தை புதுசாக போடலை, காலங்காலமாக அவங்க பயன்படுத்துறது. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நான் அதை தான் சொன்னேன், ஜனநாயகம் எங்கள் கட்சியில் பேச்சுரிமை அதிகம் இருக்குதுன்றதுனால இது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடு. நீங்கள் பிரபாகரன் படத்தை போட்டுக்கோங்க, ஆனால் எங்களை கூப்பிடாதீங்கன்ற. நாங்கள் எங்களை கூப்பிடாதீங்க, ஏன்னா எங்களுடைய அன்பு தலைவன், எனக்கு உலகத்திலேயே ஒரு அழகான ஒரு முகத்தை பார்த்தோன்னா அது அதுவும் ஒரு காரணமா? அது மட்டுமே தான், அது மட்டுமே காரணம், அது மட்டுமே காரணம். அதுபோல் நீங்கள் நாங்கள்லாம் சூரிய பிரகாஷுக்கு தெரியும், அருகிலிருந்து பார்த்துருக்கோம். அடுத்து மதிமுக புறக்கணிப்பு, அது ஒரு காரணம். சிபிஎம்முடைய தலைவர்களை குறித்தும் மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, உங்கள் மாநில செயலாளர்களுக்கெல்லாம் தேசிய தலைமை அறிவுறுத்துமா, அடுத்த கட்சியில் தலையிடுறீங்களே அப்படின்னு. அதற்கு சிபிஎம்முடைய மாநில குழு உறுப்பினர் கனகராஜும் ஒன்று சொல்லியிருக்காரு, எங்களுக்கு போதிக்க வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். அதாவதுங்க, தவறு நடக்கும்போது சுட்டி காட்ட வேண்டியது கூட்டணி தர்மம். எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறுகள் நடக்கும்போது லட்சுமண ரேகையை தாண்டக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? நீங்கள் சக்கரவர்த்தி போனது தப்புன்னு சொன்னால் பிரபாகரன் படத்தை போட்டுட்டு எங்களை கூப்பிட்றதும் தப்பு தானே. நாங்கள் எங்களை ஏன் கூப்பிட்றீங்கன்னு தான் கேட்குறேன். 19 இந்த கூட்டணி தானே இருந்துச்சு, கூட்டணி இருந்ததுங்க, கூட்டணி இருந்தது. எந்த கூட்டணி தேர்தல் இதுலேயும் பிரபாகரன் படத்தை போட்டுட்டு நாங்கள் அந்த மேடையில் ஏறினது கிடையாது, ஏறவும் மாட்டோம். காரணம், எங்களுடைய தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். நான் அந்த கூட்ட ஏற்பாளர்களை நானும் ஒருவன், அந்த இடத்திலே இருந்தவன். என் கண் முன்னாலே ராஜீவ்காந்தி மறந்து போனார், அந்த முகம் சிதைக்கப்பட்டிருந்தது, அந்த முகத்தை நான் பார்த்தேன். பொட்டலமாக அள்ளி கொண்டு வந்தோம்,
அள்ளி கொண்டு வந்து இல்லை அந்த படுகொலையிலையுமே இப்போ திருச்சி வேலுச்சாமி புத்தகங்கள் இருக்குது, மற்ற புத்தகங்களையுமே திருச்சி வேலுச்சாமி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. ராஜு படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிற்று நிஜம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை இன்னும் கிடைக்கல, நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறேங்கிறார். காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த குரலும் வந்திருக்கு. ஸோ அது இப்போ நீண்ட நெடிய விவாதம். நம்ம அதை கடந்து இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே இதையெல்லாம் சொல்லி இப்போ உங்களுடைய கருத்துக்கு விசிகாவிலேருந்து ஒரு எதிர்கருத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு எதிர்கருத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு எதிர்கருத்து, அப்படி ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப, மதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப உங்களுடைய கொள்கை முரண் இப்போ கருத்து முரணாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதாவதுங்க, இது கொள்கை முரண்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நட்பின் முறைன்னு தான் நீங்கள் எடுத்துக்கலாம். கொள்கை முரண் கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க, நீண்ட நாட்களாக அவர்களை பிரபாகரன் படத்தை போட்டுக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அதை சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம சரி இல்லை இன்னொன்று சொன்னதில்ல, ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது அப்படின்னு சிவா பரமேஸ்வரன் சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் தெரிவிக்கிற கருத்துக்கு மற்ற கட்சியிலேருந்து எதிர்வினை இல்லை, காங்கிரஸ் கட்சியிலேயே மாற்று கருத்து வருது. அதாவதுங்க, நான் அதை தான் சொன்னேன், மாற்று கருத்துக்களுக்கும் இடம் உண்டு காங்கிரஸ் கட்சியில். மாற்று கருத்துக்கும் அந்த மற்ற எந்த இந்தியாவில் எந்த கட்சிக்குமே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஜனநாயகம் எடுத்துக்கிறதா கோஷ்டி கட்சி ஜனநாயகம், பரந்துபட்ட ஜனநாயகம். சகோதரர் சூர்யா சொன்னார், இந்த கட்சி யார்கிட்ட இருக்கு, யார் முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியலன்னு. அப்படிலாம் கிடையாது. ஐயாக்க சேர்த்து சொல்கிறேன், எங்கள் மல்லிகார்ஜுன கார்கே தான் எடுக்கிறார் முடிவு. ஏன்னா மனசாட்சி பிரகாரம் சொல்றேன் சார். நான் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அப்படின்னு எங்க சூரிய பிரகாஷுக்கு தெரியும். அது ஒரு உயர்ந்த பதவி. அதுல மொத்தமே 1100 1050 இருக்கு. 15 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன்னு சூரிய பிரகாஷுக்கு கூட தெரியும். ஒவ்வொரு தடவையும் கூட்டத்தில் டெல்லி தலைவர்களோட அவருக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் தொடர்பு இருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே தான் எடுக்கிறாருன்னு நான் ஜனனன் டிவி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி இல்ல, ஜனநாயகம் இவ்வளோ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில கர்நாடகால ராஜண்ணா அப்படின்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஓட் சோரின்னு ராகுல் காந்தி புதுசா ஒரு காமெடி ஷோ பண்ணிட்டு இருந்தார். அதே ராஜண்ணா சொன்னார், அதெல்லாம் தப்புங்க, இவிஎம் மெஷினில் ஒரு பிரச்சனையும் இல்லை, தேர்தல் சரியாக தான் நடக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அமைச்சர் பதவி விட்டு அன்று இரவே தூக்கிய ஒரு சர்வாதிகார கட்சியில் இருந்து கொண்டு இது ஜனநாயக கட்சி அப்படின்னு காதுல பூசுனா அதை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அந்த மாதிரி யாரையும் தூக்கல, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அந்த காரணத்திற்காக அவர் மந்திரியிலிருந்து தூக்கல. ஒரு சிறு காரணங்கள் அவர் மீது வரும்போது நீங்க மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுங்க, அதை சரி பண்ணணும். அதை சொன்னதுக்கு அப்புறம் வேற ஒரு காரணம், புது காரணம் வந்து சிறு காரணம் வந்து நீக்கப்பட்டிருக்காருங்கறீங்க. பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம். கெட்டிக்காரத்தனமா எதை எடுத்தாந்து எதுக்குள்ள நுழைக்கிறார். பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சிக்குது, பிரவீன் சக்கரவர்த்தி கூட விஜயை பார்த்தார் அப்படிலாம் தகவல்கள் ஊடகங்களில் வந்துச்சு. அது குறித்து கிறிஸ்டோடங்கிட்ட மேலிட பொறுப்பாட்ட கேட்குறப்ப யாரோ ஒருவரை சந்தித்ததெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம், பொருட்படுத்த வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். அது யாரோ ஒருவர் இல்லை, உங்களுடைய மேலிட பொறுப்பாளர். ஏன் இப்படி? அது சரியான பதில் என்பது தான் என்னுடைய கருத்து. நாங்கள் எங்கள் பார்ட்டி பிரவீன் சக்கரவர்த்தி தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கிறவர் யாரோ ஒருத்தரா காங்கிரஸில்? அப்போ எங்கள் தேசிய அளவில் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாருன்றதை நான் மறுக்கலை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, பார்த்துட்டு நான் விஜய் ரசிகர், அதனால் நான் போய் பார்த்தேங்கிறாரு. அப்போ விஜய் ரசிகர் போய் பார்த்ததை என்ன பண்ண முடியும்? யாரோ ஒருவர்னு அவர் சொன்னதவன்னா ஒரு கட்சிக்காரர் போய் அவருடைய ரசிகர் என்ற முறையில் பார்த்தாருன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். அப்போது அவர் சொன்னதில் அந்த யாரோ ஒருவரை எடுத்து விட்டால் அவர் சொன்னது சரி, ஒன்றும் தவறு கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது அகில இந்திய அளவிலே கார்கே, தமிழக அளவிலே செல்வ பெருந்தகை, இவர்கள் தான் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டும். கார்கே அவர்கள் சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பார். இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சில பேரை சந்தித்து செல்வ பெருந்தகை முடிவெடுப்பார். அவர் சொல்லிவிட்டார் இன்றைக்கு கிரீஷ் சோடங்கர் எங்களுக்கு திமுகவோடு தான் கூட்டணி என்று. அப்போ அவ்வளோதான், அவர் தான் மேலிட. அங்கதான் சார் சொல்றாங்க, காங்கிரஸுக்குள்ளே ரெண்டு மாதிரி முடிவோடு இருக்காங்க. தாவேகாவோட கூட்டணியை விரும்புறாங்க, வேணுகோபால்லாம்
தாவேகா கூட்டணி தான் விரும்புறாரு அப்படின்னு இல்லை சொல்றாங்க. வேணுகோபால் தாவேக்காவோட விரும்புகிறாருன்னு யார் சார் சொல்கிறது? ஊடகங்கள்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது செய்தி வர்ற செய்தி தவறா? சார் அதாவதுங்க அப்படி இப்பொழுது அப்படி வந்து அப்படி ஒரு விருப்ப தேர்வே இல்லையா இல்ல உங்களுக்கு? இல்ல காட்சி ஊடகங்கள் நிறைய வந்துடுச்சு, வலைதளங்கள்ல என்ன ஒன்னால எழுதலான்றது வந்துடுச்சு, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சரி, எழுதுறாங்க. அவ்வளவு தூரம் வேண்டாம் சார். உங்க பக்கத்துல நேற்று வரைக்கும் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்தவர், சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினராக இருந்த சூரிய பிரகாசம் என்ன சொல்லியிருக்காருன்னா தாவேகாவோடு கூட்டணி சேர வேண்டும் அப்படிங்கிறார். சார் அதாவதுங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்கள் கட்சியில் பேசுவதற்கு உரிமை இருக்குது. நான் ஒரு கருத்தையும் சொல்கிறேன். திரு கார்த்திக் சிதம்பரம், ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, ஓட்டிங் மிஷினில் தவறு இருக்குது, எஸ்ஐஆரில் தவறு இருக்குது. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, பீகாரில் மக்கள் ஓட்டு போடு. ராகுல் காந்திக்கே எதிர்கருத்து சொல்கிறாருங்க, அதை அனுமதிக்கிறோம். அப்போது சூரிய பிரகாசனுடைய இந்த கருத்தை நாங்கள் அவமதிக்கிறோம். அவருடைய கருத்து உரிமையை நாங்கள் பறிக்க விரும்பவில்லை. அவர் சொல்றாரு, ஆனால் இறுதியாக ஒரு முடிவெடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இல்லை, கட்சியை விட்டு வெளில வந்துட்டார். நேற்று அவரை விடுவோமா நாங்கள்? அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து வந்துட்டார். அவரை விடமாட்டோம் சார் நாங்கள். சரி, விடமாட்டோம். சரி, அப்படிலாம் விட்டுருவோமா? நான் நீங்களே இப்போ 50 வருஷமா கட்சியில் இருந்தவர்னா எப்படி விட்டுற முடியும் அவரை? 50 வருஷமா கட்சியில் இருந்தவரே இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சியோட அந்த உரிமையை நாங்க அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கா காங்கிரஸ்? அவர் அந்த அறிக்கை கொடுப்பதற்கும் அவர் பேசுவதற்கும் நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். சரி என்று சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம், சரி இல்லைன்னு ராகுல் காந்திக்கு எதிர்வாதத்தை வைப்பவரே நாங்கள் அனுமதிக்கும் போது இது ஒண்ணு இல்லை, சின்ன விஷயம் தான் திரு சூரிய பிரகாஷ். ஒரே நிமிஷம், இது போன்று பலமுறை காங்கிரஸ்ல பல பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் திமுக கூட்டணி வேண்டாம், திமுகவோட அதிகார பகிர்வு வேணும் அப்படின்லாம் கேட்கும்போது அவர்களை செல்வப்பிறந்தகை அவர்களை கட்சி விட்டு நீக்கிய சம்பவமும் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு நடந்தது. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு பிரபல ஊடகத்தில் நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி, ப. சிதம்பரம் தனி கட்சியை ஆரம்பிக்கிறாரா அப்படின்றது அது நிறைய கருத்துக்கள்லாம் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி தான் வலைதளங்கள்ல வலைத்தளங்கள் இல்ல, பாசிதம்பரம் தனியா கட்சி ஆரம்பிச்சவர் தானே. அதனால நான் என்ன சொல்றேன், பிடித்திருக்கின்றதோ இல்லையோ அது ஒரு ஊடகம், கிட்டத்தட்ட பல லட்சம் சர்க்குலேஷன் இருக்கிற ஊடகம். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தரப்புலையோ ப. சிதம்பரம் அவர்கள் தரப்புல இருந்தோ அதற்கான மறுப்பு கூட வரவில்லை என்றால் அப்போ உண்மையா இருக்கோ அப்படின்ற கேள்வி வருது. பிஜேபி தூண்டி விடுதோ சிதம்பரத்தன் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவங்க தான் தூண்டி விடுறாங்களோ என்னமோ. நீண்ட காலம் காங்கிரஸ்ல இருக்கிற காங்கிரஸ் மூத்த தலைவர் பிஜேபி சொல்படி தான் கேட்கிறாருன்னா காங்கிரஸோடைய தலைவர்கள் சரியா இல்ல, கொள்கை சரியா இல்லன்னு அர்த்தம். நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அத்தாரிட்டேட்டிவா சொன்னாரா? ஏதோ ஊடகத்துல வருதுன்றீங்க, அதை நினைச்சு இவங்க இப்படி பேசுறாங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு போட்டோமே. காங்கிரஸ் கட்சி உடையாமலும் இல்ல, பாசிதம்பரம் தனி கட்சி ஆரம்பிக்காமலும் இல்ல. 1000 தடவை உடைஞ்சது காங்கிரஸ், 1000 தடவை ஒன்னா சேர்ந்து சார். காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம் சார். 1000 தடவை உடையும். நேரு காந்தி காலத்திலேயே உடைஞ்சது. காந்தி காலத்திலே இல்ல சார், காந்தி காலத்துல இருந்த காங்கிரஸ் இப்ப இல்ல, அது திமுகவோட தான் கூட்டணிங்கிறீங்க, அந்த பாவ முட்டையை சுமக்காதீங்கன்னு சூரிய பிரகாசம் சொல்றாரு. அப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு கூட்டணி நிச்சயம், கூடுதல் இடங்களை லட்சியமா வச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்களா? அந்த இடத்துல இருக்கீங்களா? சகோதரர் சூரிய பிரகாஷ் அவருடைய கருத்தை சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் மூத்த வழக்கறிஞர், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய தன் வருத்தத்தை இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போகக்கூடாது என்று பதிவு செய்கிறார். ஆனால் இன்றைக்கு கள நிலவரம் அதிமுக என்பது 4ஆக இருக்கிறது. பிஜேபி வலுவுள்ள இயக்கமாக தமிழகத்தில் இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆச்சா, கேளுங்க, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்ஜிஆருக்கு பிறகு, என்டிஆருக்கு பிறகு அந்த போன்ற நிலைமைகள் தமிழகத்திலே இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே பாபநாசத்திலே 1000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தோற்றுப்போன வரலாறு இருக்கிறது. ஆகவே பெரிய அளவிலே திருவையார், ஓகே, திருவையார். ஆகவே பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்புகள் வரும் என்ற நிலை அவர் கூறுகிறார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்பொழுதும் பதிவு செய்கிறேன், ஜனனம் டிவி மூலம் எங்கள் கூட்டணி 200 இடங்களை வெற்றி பெறும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இதே ஜனனம் டிவியில் நீங்கள் எனக்கு நீங்கள் ஜனனம் டிவி
எனக்கு வாய் நிறைய சர்க்கரை போட போறீர்கள். நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ் தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square ஆர்டிஸ்டிக் என்க்ளேவ்.